புத்தம் புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யார் பிடிச்சிருக்குமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான தொடர்கதை. மிஸ் பண்ணிராதீங்க. நான் அழகி. அம்மா அம்மா ரோஹித் ரோஹித் வா அழகி வா. என்ன பிள்ளை இவ்வளவு நேரம் ஆயிட்டுது? ஏதோ காலேஜ்ல சீட்டு வாங்க போறேன்னியா? சீட்டு கிடைச்சதா என்ன? அம்மா அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உள்ள வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இது சீட்டு கிடைச்சதா கிடைக்கலையா? ஐயோ அது ஒரு பெரிய அதிசயமா. அந்த அதிசயத்தை சொல்றேன் வாங்க. அதிசயமெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த உடுப்பை போய் மாத்து போ. பார்க்க கன்றாவியா இருக்கு. கை கால் அலம்பிட்டு சோத்தை போட்டு தின்னு. குழம்பு இல்லைன்னா மைனி இருக்க குழம்பு ஊத்தி தின்னு. இன்னைக்கும் குழம்பு இல்லையா? நீ குழம்பு வச்சே. உன் மைனிக்காருக்கு தம்பி வந்திருந்தான், அவளத்தையும் ஊத்தி வச்சு கொடுத்து விட்டா பாத்துக்க. வீட்டுல உள்ளவளுக்கே இங்க குழம்பு இல்ல. சரி சட்டில கொஞ்சம் போல இருக்குது, அதை வச்சு சாப்பிடு போ. இல்ல அதுவும் காலி ஆயிரும். இல்ல துவையல் இருந்தா தாங்க, அதை வச்சா சாப்பிட்டுருத. ரொம்ப வயிறு பசிக்கு. துவையல் இல்ல, அந்த பழைய மீன் குழம்பு தான் கொஞ்சம் போல இருக்கு, அதை சட்டில போட்டு விரவி தின்னு போ. ஒரு நாளாவது குளிர குழம்பு ஊத்தி தான் திங்க நாம. சரி சரி போ தின்னு போ. ரோஹித், இன்னைக்கு மீட்டிங்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு கேளு. நல்லபடியா முடிஞ்சது. எல்லா மீட்டிங்கும் கரெக்டா அட்டெண்ட் பண்ணிட்டேன். அந்த சிமெண்ட் பட்டிக்கு போயிட்டு வந்தானு கேளு. செல்வா தம்பி, சிமெண்ட் பட்டிக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் நெய்வேலிக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாமே சக்சஸா முடிஞ்சிட்டு. ரோஹித் சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லு. செல்வா ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என் ரூமுக்கு கொண்டு வந்துரு. சரி செல்வா. அம்மா என் கட்ல எங்க? இது பாய விரிச்சு படுட்டி. அந்த கட்ல தொழுல கடந்தது. நான் கட்ல தான் படுப்பேன். எனக்கு பாய் வேண்டாம். கீழ படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமா இவ பெரிய பண்ணேரமாவா? கீழ படுத்தா தூக்கம் வராது. அந்த பாய விரிச்சல படு. தொழுல தான இருக்கு கட்ல. நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த லைட்ட போட்டுட்டு போ. சரி. செல்வா, டிஃபன் இங்க கொண்டுட்டு வரவா, ரூமுக்கு கொண்டுட்டு வரவா? நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பசி இல்ல. செல்வா, ராத்திரி 10 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடாம இருந்தா? பசி இல்ல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தினமும் இப்படி சாப்பிடாம இருக்கனால அம்மாவும் பட்னியா இருக்காங்க. ஐயோ, அம்மா பட்டினியா இருக்காங்களா? சரி, என் சாப்பாடு சீக்கிரம் எடுத்து கொண்டு இப்போ. சரி செல்வா. கோலம் கலைந்ததே, புது சோகம் பிறந்ததே, நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. என்ன சந்தோஷமா இருக்கு. நாளையில இருந்து காலேஜுக்கு போறேன். ஐயோ எனக்கு இன்னைக்கு தூக்கம் வருமா வராதானே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்துக்கு ஆளாவே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜகிளி ஆண்டி தான். அவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணாம இருந்தா நானே காலேஜுக்கு போயிருப்பேனா? முத காலேஜுக்கு போகும்போது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகணும். நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது கோயிலுக்கு போயிட்டு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போலாம். சூப்பர் ஐடியா. காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நாம் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச திருக்கோயில் வீடு என்று விளக்கேற்ற நீயும் வந்த நீரில் வந்த ஆண்டவனே. ராஜகிளி அண்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் உதவலன்னா நான் என் கனவை நிறைவேற்றிருக்க முடியுமா என்ன? எவ்வளவு பெரிய கனவை ஈஸியா நிறைவேற்றிட்டாங்களே. காலம் முழுக்க அவங்களுக்கு நன்றி உழவலா இருக்கணும். நான் சாகும்போது கூட அவங்களுக்கு நன்றி விசேஷமா தான் சாகணும். அம்மா உங்களுக்கு நன்றி சொல்லதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. இப்ப சொல்ல ராஜகிளி அம்மா, உங்க பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசவும் மாட்டேன், உங்க சொல்ல தட்டவும் மாட்டேன். நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன்.
எனக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கைய கொடுத்திருக்கீங்க. ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குதே. ஐயோ எதுக்கு இவர் முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குது. அப்பல வரக்கூடாது, குப்பர் அடிச்சு படுத்துருவோம். ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குதே. ஐயோ எதுக்கு ஞாபகமா வந்துட்டு இருக்கு. சரி சரி இனி நினைக்க கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிருவோம். என்ன எப்படி படுத்தாலும் ஐயா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இல்ல இல்ல அழகி, இதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. நாளைக்கு நீ காலேஜுக்கு போகணும்ல, நல்லா தூங்குனா தானே காலேஜ்ல போய் படிக்க முடியும். நல்லா தூங்கிரு. கண்ணை கூட மூட முடியலையே. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐ எம் வெரி சாரி. நான் பேசுனது எல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு. சே சே, அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்க கூடாது. அவரை போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டேனே. மொத வேலையா நாளைக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்டுறணும். இன்னைக்கு அவங்களால தான் நம்ம காலேஜே படிக்கிறோம். அவங்க மட்டும் இன்னைக்கு வராம இருந்திருந்தா அவ்வளவுதான். அவங்கள போய் நான் மன்னிப்பு கேட்க வச்சுட்டேனே. ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி பார்த்தா நான் எப்படி தூங்குறது? இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டேன். இனி யாரும் என்ன பார்க்க முடியாது. போயிருப்பாங்களா? ஐயோ இன்னும் போகலையா? போச்சது. இனிமேல் நினைக்கவே கூடாது. சரி சரி, நம்ம சாமி கும்பிட்டுட்டு தூங்குனா யாரும் நம்ம கண்ணுக்குள்ள வர மாட்டாங்க. கண்ணை மூடிட வேண்டியதான். சிக்கன கண்ணை பத்திக்கிட்டேன். இனி யாரும் என் கண்ணுக்குள்ள வர முடியாது. ஆமா, நான் எதுக்கு அவங்கள நினைச்சேன்? அவங்க எதுக்கு என் கண்ணுக்குள்ள வரணும்? பின்ன வர மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. சும்மா ராஜத்தரையாட்டு வந்தாரு. அந்த பொண்ணு என்ன படிக்க ஆசைப்படுறாளோ, என்ன குறிப்பு கேட்கறாளோ அதை கொடுங்க. ரோஹித், அது என்னன்னு பார்த்து பண்ணிட்டு வா. அந்த குரல்ல எவ்வளோ கம்பீரம், எவ்வளோ அதிகார துணிப்பு. பாப்பா, இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை. உண்மையிலே தோல் கிளப்பிட்டீங்க. எப்படி புரண்டு படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர போதில்லை. நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றார். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் என் தூக்கமே போச்சது, என் தூக்கமே போச்சது. என்ன 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 இது? இல்ல அதெல்லாம் இல்ல. என்ன நான் சிரிச்சனா? இல்ல பரவாயில்ல, நீங்க மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். இல்ல இவர் என்ன முறைக்கிறாரு. நான் ஒன்னும் கட்டாயமா மன்னிப்புலாம் கேட்கணும்னு சொல்லலையே. வான் விட்டு வாராய் சிறகுள்ள நிலவே, தேன் விட்டு பேசாய் உயிருள்ள மலரே, உன்னை கண்டு தேன் சொட்டுதே சொட்டுதே வெள்ளி மலரே வெள்ளி மலரே. செல்வா இன்னைக்கு தூங்குறான். செல்வா இன்னைக்கு தூங்குறான். ராஜகிளியம்மா, ராஜகிளியம்மா, ராஜகிளியம்மா. என்ன இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கானா என்ன? அவன் தூங்கி பல வருஷம் ஆயிட்டடா, இன்னும் அவன் தூங்க மாட்டேங்கிறானே. ஐயோ அம்மா, அத பத்தி தான் சொல்லிருக்க வந்தேன். அவன் சாப்பிடவும் இல்லல. அதான் இல்ல ராஜகிளியம்மா, நான் வச்சிருக்க சாப்பாட்டை சாப்பிட்டிருக்காரு. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு செல்வா நிம்மதியா தூங்குறான். அதுவும் சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டது. நீ என்னடா சொல்ற? என்னடா நம்புற மாதிரி இல்லையே. ராஜகிளியம்மா, உங்க கண்ணால போய் பாருங்க, செல்வா தம்பி ரொம்ப நிம்மதியா தூங்குறாரு. இல்ல நான் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ சொல்ற. அவன் தூங்கிதான் பல வருஷம் ஆயிப்போச்சே,
எப்படா தூங்குவான்? அவன் ராத்திரி முழுக்க அழுதுட்டு தானே இருப்பான். இல்ல ராஜகிளி அம்மா, உங்க கண்ணிற்கெல்லாம் ஒரு முடி வந்துட்டு செல்வா தம்பி நிம்மதியா தூங்குறாரு. நீங்க உங்க கண்ணால போய் பாருங்க. நான் பார்க்கணும், நான் தூங்குறத பார்க்கணும். பாருங்க, அவர் எவ்வளவு சந்தோஷமா தூங்குறாருன்னு பாருங்க. நம்ப முடியாத அதிசயமா இருக்குதே. டேய், நம்ம பாக்குது கனவா நிஜமா? நிஜம்தான் ராஜகிளி அம்மா, செல்வ தம்பி உண்மையிலே நிம்மதியா தூங்குறாரு. தூங்கட்டும் தூங்கட்டும். எத்தனை வருஷம் தூங்காம இருந்தா? ராத்திரி புள்ள அழுதுகிட்டே இருப்பான். அவன் தூங்கி நான் பார்த்ததே இல்ல. அவன் ரூம்ல இருந்து அழுக குரல் மட்டும்தான் என் காதுல துணிச்சுக்கிட்டே இருக்கும். அத கேட்கும் போது என் ஈரக்கொலையே நடுநடுங்கி போயிருண்டா. இப்ப கூட எனக்கு இது கனவா இருக்குமோன்னு பயமா இருக்குடா. ராஜகிளி அம்மா, இது கனவுலாம் இல்ல, நிஜமாவே செல்வ தம்பி தூங்குறாரு. நாம இவ்வளவு பழக்க விடுறோமே, ஆனாலும் அவர் பாட்டுல தூங்குறாரு பாருங்க. தூங்கட்டும் தூங்கட்டும், அவன் நிம்மதியா தூங்கட்டும். அப்புறம் உண்மையிலே சாப்பிட்டானா? ஆமா ராஜகிளி அம்மா, கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்க தான் ராஜகிளி அம்மா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ராஜகிளி அம்மா, இனி நீங்க நிம்மதியா தூங்கலாம். செல்வ தம்பி தூக்கத்துல கூட சிரிக்கிறாரு. இந்த சிரிப்புக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை காலத்துக்கும் சிரிக்கணும்னா நடக்கும். நிச்சயமா ராஜகிளி நடத்தி காட்டுவா. இங்க பாரு, கோயிலு கோலம் ஆசிரமம் எல்லாருக்கும் நாளைக்கு 3 வேளை சாப்பாடு நம்ம தாராளமா கொடுக்கணும். புரியுதா? ஓகே ராஜகிளி அம்மா. சரி, அவன் சந்தோஷமா தூங்கட்டும். நம்ம போவோம் வா. சரிங்க ராஜகிளி அம்மா. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும். எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த ராஜகிளிக்கு தெரியும். இந்த நாய்க்குட்டிக்கு தண்ணி கொடுக்கணும். அது ஓடி போய் களைச்சு போய் வந்திருக்குல்ல, அதுக்கு தண்ணி கொடுக்கணும். எடி கோமதி, நம்ம அதை சுத்தி சுத்தி விரட்டிருக்கோம்ல, அதுக்கு தாகம் எடுக்கும்ல. அப்படி என்னத்த பார்த்து பார்த்து கனவுல சிரிச்சுக்கிட்டு இருக்கா? இன்னும் முத நாளே காலேஜுக்கு போகல, அதுக்குள்ள இவ்வளோ சிரிப்பு சந்தோஷம். இன்னும் காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சா அவ்வளவுதான் நினைக்கேன். என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கா பாரு. கோமதி பிள்ளை கோமதி பிள்ளைம்பா, அவளும் கனவுல வந்திருப்பான்னு நினைக்கேன். அதான் இவ்வளவு சிரிப்பு சிரிக்கா. சாரி, நான் செஞ்சது தப்புதா, மன்னிச்சிருங்க. என்ன உளறுதா? யாருக்கிட்ட பேசுறா? எங்க வீட்டுல உள்ளவங்க பண்ண தப்புதான், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிருங்க. சாரி. நாய்க்குட்டி உங்ககிட்ட தானே இருக்கு, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். ஐயோ, என்ன உளறிக்கிட்டு இருக்கா இவா? மைனிக்காரி மட்டும் பார்த்தா என்னத்துக்கு ஆவறது? எத்தே பாத்துட்டேன், பாத்துட்டேன். ஒன்னும் சரியா படல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ சின்ன புள்ள, வெளியில போயிட்டு வந்திருக்கால, ஏதாவது பஸ்ல ஏதாவது பாத்துருப்பா வச்சிருப்பா, அது கனவுல வந்திருக்கும், அதான் உளறிக்கிட்டு இருக்கா. பெருசா ஒளி எடுக்காத, போய் தூங்கு. நான் தூங்கிட்டேனா என்ன? ஆமா, உங்க மகனை 8 மணிக்கு இழுத்து விட்டு தூங்குவாவல. ஐயோ, என்னத்த சொல்ல, அவனுக்கும் நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். அவனும் ஆம்பளை மாதிரி நடந்துக்கிட மாட்டேங்க. அத்தனை கோவத்தி வந்த பிள்ளைகிட்ட தான் காட்டுதா. சரி சரி, போய் தூங்கு போ. அதான் நம்ம வீட்டு மகாராணி என்ன சொன்னான்னு கேட்டியல்ல, எங்க வீட்டுல எல்லாம் செஞ்ச தப்புதான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. இதை எதை சொல்றாரு உங்களுக்கு தெரியல? அவ சின்ன பிள்ளை, நீ ஈக்குவலா போய் நின்னுகிட்டு சண்டை போட்டுட்டு அடக்கிய. ஆமாத்தே, ஒண்ணு தெரியாத பிள்ளைதான், அதான் நேத்து அவனை அடிக்க கூடாது, அப்படி கட்டி பிடிச்சு நின்னா பாருங்க. ஏதோ புருஷனை அள்ளி அணைச்ச மாதிரிலாம் அணைச்சுக்கிட்டு நின்னா, நீங்க குத்துக்கலாட்டு தான் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தியே. ஐயா, அம்மா தான் படிக்க வச்சிருக்கு, நம்ம அவசரப்பட்டு கையை வச்சிடக்கூடாதுன்னு தடுத்துருப்பா. தடுத்தாலா கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னாளா? அடுத்த மாதிரியே இருந்தது. ஏதோ கெட்டின புருஷனை அள்ளி அணைச்ச மாதிரிலாம் அணைச்சுக்கிட்டு நின்னா. இவ மட்டுமா? அவனும் அப்படிதான், 10 அடி தள்ளி நின்னோட ஒரு இழு இழுத்து பக்கத்துல அணைச்சான் பாருங்க, அப்படியே கெட்ட பழடி பாதுகாக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்தா எதாச்சும் மாதிரியா இருக்குது. எனக்கு இன்னும் பல வருஷம் பழகின மாதிரி தான் இருக்குது. சரியா பண்ணல சொல்லிட்டேன். வர துப்பெல்லாம் கழுவிட்டு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன பேச்சு பேசுற? அவ பச்சை புள்ள. ஆமா, ஒண்ணு தெரியாத பாப்பா, அதான் நேத்து பண்ண பாருங்க வேலை.
இன்னும் நினைக்கும் போது என் ஈரக்கொல்லாம் அப்படியே வலிக்குது. எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டா, இன்னும் இவளை வீட்டு வச்சுட்டு இருக்கீல. காலக்காத்துல இவனை பார்த்து கட்டி கொடுக்கணும் என்ன உங்களுக்கு யாருக்குமே இல்ல. சரி சரி, இப்பதானே படிக்க போயிருக்கா, பாப்போம் பாப்போம், கோபப்படாம போ. என் நாய குடிக்கிறீங்களா? நான் வச்சுக்கிறத இல்ல இல்ல, இவ கனவுல அவன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா. உள்ளத்துல இருக்கதானே கனவா வரும். தூங்கும் போது அவனை நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பா. அதான் கனவுல வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்சிடி கொஞ்சி, நீ கனவுல தான் அவனை கொஞ்ச முடியும், நிஜத்துல கொஞ்ச முடியாது. இரு, அடுத்த வரமே என் தம்பிக்கும் உனக்கும் நான் பரிசத்தை போடுறேன். இவ சொல்ற மாதிரி இவ ஒருவேளை அந்த பையன் எதுவும் விரும்புவாளோ? அப்படி எதுவும் இருந்துட்டுனா என் மான மரியாதை எல்லாம் போயிருமே. சேச்சே, அழகு அப்படி பண்ண மாட்டா. இவளுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. தூங்குடி தூங்கு, அவனை நினைச்சுக்கிட்டா தூங்குற. என்னக்கா ஒரு சம்மந்திய பாசமா பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா, பாசமா பாத்துட்டு இருந்தேன். நீலாம் வேஸ்டடா. எவனா ஒருத்தன் அவளை வந்து தொட்டு அணைச்சி அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை உண்டில நாக்கிறவனு பேசிட்டு போயிருக்கான். நீ கூடயே வச்சிருக்க. உனக்கு இவன் மனசு இடம் பிடிக்க தெரியல. உனக்கு பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணு இல்ல. ஆஹா, என்ன அழகா இருக்கா. யாரும் இல்ல, இதுதான் சரியான சந்தர்ப்பம். அழகி, பேரழகி. நான் எவ்வளவு பேசினாலும் மசிய மாட்டேங்கிறாளே. அழகி, என்ன அழகா இருக்கா. தூங்கட்டு தூங்கட்டு, அசந்து தூங்குறா. தூங்கு தூங்கு. காலக்காத்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும். காலேஜுக்கு போற வரைக்கும் போட்டோம். அதோட மாப்பிள்ளையாவது பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நல்ல இடமா இருந்தா கட்டி கொடுத்துடணும். பெரும் மாப்பிள்ளை வீட்டில் போய் படிக்க என்னமும் பண்ணிட்டு போறா. இதுக்கு அப்புறமும் வச்சுக்கிட்டு தான் நல்லா இருக்காது. நாளைக்கு போய் பார்க்க வேண்டியதான். என் பிள்ளைக்கு சந்தோஷமும் நிம்மதியும் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் நினைச்சாலும் சரி, என் புள்ள சந்தோஷத்துக்கு நீ தடை போடவே முடியாது. முடிச்சு காட்டுவா இந்த ராஜகிளி. என் பிள்ளைக்காக நான் களை இறங்க போறேன். மீண்டும் பழைய ராஜகிளியா நான் மாற போறேன். என் புள்ள சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்துக்கு காரணமானவங்கள நான் கோபுரத்துக்கு கூட்டிட்டு வர போறேன்.